துவா கேட்டேன் அல்லாஹ் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிடவே கூடாது. இந்த வார்த்தை வரவே கூடாது துவாவுடைய விஷயத்தில். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்ட்ட சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், சீக்கிரம் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படலாம், அதெல்லாம் தவறில்லை. ஆனால் யார்கிட்டையுமே என்ன துவா செஞ்சு என்ன கிடைச்சது? நம்மில் பலரும் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையா? ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தடுத்தாங்க. தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லீ, நான் கேட்டேன் அல்லாஹ் தரலேன்னு மட்டும் சொல்லாதீங்க, இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட அல்லாஹ்ட்ட மலையை கேட்கும்போது அல்லாஹ் மலையை சீக்கிரம் கொடு, ஆஜிலன் கைர ஆஜிலின், தாமதம் இல்லாமல் சீக்கிரம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. எனவே சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், கேட்டது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் யார்கிட்டையும் அல்லாஹ் தரலேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. இந்த வார்த்தை நம்மிடமிருந்து ஒருபோதும் வரக்கூடாது. துவாக்கள் கேட்கறது நடக்காமல் தள்ளி போறது இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னால அல்லாஹ் பல ரகசியங்களை வச்சிருக்கிறான். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் கேட்கறது கிடைக்காம இருக்குது பாருங்க, அது ஒரு சோதனை. அல்லாஹ் அடியானை எப்படினாலும் சோதிப்பான். நோய்களால சோதிப்பான், கெட்ட மனைவியால சோதிப்பான், கெட்ட நண்பர்களால சோதிப்பான், பல வகையில ரப்புடைய சோதனை இருக்கிற மாதிரி அல்லாஹ் இவன் கேட்கறத நான் கொடுக்காமல் இருந்தும் அல்லாஹ் சோதிப்பான். நான் கொடுக்காம மாட்டேன், என்ன செய்யறான்னு பார்க்கலாம், அவனுடைய ஈமான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் சோதிக்கவும் செய்வான். உங்களுடைய துவாக்கள் எதையுமே கொடுக்காம நீங்க அதுல உறுதியா இருந்து என் ரப்பு தராவிட்டாலும் நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கொண்டு அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சிடறான். நீங்க துவா கேட்கறது மட்டும் என்னைக்கும் வீணுன்னு நினைக்காதீங்க. நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கேட்டது கிடைக்கல, அல்லாஹ் உங்க பாவங்களை மன்னிச்சிருவான் என்று தபரானில ஒரு ஹதீஸ்ல வருது. எனவே துவா சோதனை, அல்லாஹ் தராமல் இருப்பது ஒரு சோதனை. அந்த சோதனையில நீங்கள் பொறுத்து தான் ஆக வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவதாக சொன்னாங்க, அல்லாஹ் துவா என்ன செய்யறான், சில நேரங்களில் நம்ம கேட்கிறோம், நம்ம எதை கேட்கிறோமோ அது நல்லதாக கூட இல்லாம இருக்கலாம். நம்ம கேட்கிற விஷயம் இதுதான் முன்னோர்களுக்கு அப்படிலாம் நடந்திருக்குது. ஒரு பெரியவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் நான் போருக்கு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாராம். என்னடா போருக்கு போகணும்னு கேட்குறோம், வாய்ப்பே வரமாட்டிருக்குது. ஒரு நாள் ஒரு அசரீரி வந்ததாம், நீ போருக்கு போனால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள், கைது செய்யப்பட்டால் நீங்கள் கிறிஸ்தவராக மதம் மாறி விடுவீர்கள். இதைத்தான் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அடியான் அல்லாஹ்ட்ட கேட்குறான், அல்லாஹ் எனக்கு இந்த வியாபாரத்தை லேசாக்கி கொடு, இந்த வியாபாரத்தை எனக்கு லேசாக்கு, இந்த காரியத்தை லேசாக்கு அப்படின்னு அடியான் கேட்குறான். அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவு போடுவானா, இந்த காரியத்தை அவனுக்கு லேசாக்க வேண்டாம். மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், லேசாக்கி